சில பேர்லாம் வந்து ரொம்ப தூரம் வைப்பாங்க. என்கேஜ்மெண்ட் ஒரு 6 மாசம் கழிச்சு வைப்பாங்க. கல்யாணத்தை வந்து 1 வருஷம் கழிச்சு வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நேரம் நட்சத்திரம் அந்த காலத்துல அந்த பேர்ல அந்த சாக்கில் என்ன சொல்லுவாங்க, வெரிஃபை பண்ணிப்பாங்க. இந்த மாப்பிள்ளை கரெக்டா, இந்த பொண்ணு கரெக்டா, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா, டகால்ட்டி இருக்கா, அந்த பையனுக்கு வேற ஏதாவது கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த பையனுக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா, கஞ்சா அடிப்பானா, வேற ஏதாவது எடுப்பானா, சிகரெட் அடிப்பானா, ஏதோ ஒன்று வெரிஃபை பண்றது பண்ணிப்பாங்க. இந்த பொண்ணுக்கும் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணோட குடும்பம் யாரு, இந்த பொண்ணு எங்க வேலை பார்க்குது, யாரை பேசுது, யாருக்கிட்ட இது பண்ணு. அப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒரு லென்த் இருந்துச்சுல, அது அற்புதமான விஷயங்களா இருந்துச்சு சில மெனி இயர்ஸ் முன்னாடி. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு எல்லாமே நடக்கும். உங்களுக்கு புரியுதா? என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கு நடுவில் ஃபோன் சூடாயிடும் எல்லாருக்கும். ஏன்னா 2 பேரோட உடம்பு ரொம்ப சூடா இருக்கும். அதுல என்ன ஆயிடும், ஃபோன் சூடாகி கொதிக்கும். பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் ஃபோன். அந்த மாதிரி ஒரு பொறுமையே இல்லாதவங்க என்ன ஆயிடுறாங்க, நிறைய நேரங்கள்ல லைஃப்ல ஒரு பெரிய அடி வாங்கிடுறாங்க. சில பேர் இடிய வாங்கிடுறாங்க, சில பேர் இல்லாதே போயிடுறாங்க.